ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நாளைக்கு புத்தாண்டு பிறக்க போகுது இல்லையா? அதை பற்றி ஒரு சின்ன விஷயம் நம்ம பேசலாமா? உலகம் முழுவதுமே புத்தாண்டு நல்லா கொண்டாடுறோம் இல்லையா? ஜாதி, மதம், இனம் வேறுபாடின்றி எல்லாருமே ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுறாங்க. முதல்ல நியூசிலாந்து நாட்டில் சமோவா அப்படின்ற பகுதியில் தான் ஆங்கில புத்தாண்டு பிறக்குதான். நம்ம இந்திய நேரப்படி டிசம்பர் 31 சாயந்தரம் 4:30 மணிக்கே அவங்களுக்கு புத்தாண்டு ஆரம்பிக்குதான். ரோமானிய கேலண்டர் தான் முதல்ல பழக்கத்தில் வந்துச்சான். அதில் 10 மாதங்கள் தான் இருந்துச்சான். பின்னாடி ரோமானிய மன்னர் என்ன பண்ணாராம், ஜனஸ் அப்படின்ற ரோமானிய கடவுளோட நினைவாக ஜனவரி அப்படிங்கிற மாதத்தை சேர்த்து ஒரு கேலண்டர் ஏற்படுத்தி கொடுத்தாராம். புகழ்பெற்ற ஜூலியஸ் சீசர் மன்னர் தான் கேலண்டரை உருவாக்குனாராம். ஃபஸ்ட்டு 12 மாதம் உள்ள கேலண்டரை அவர் தான் உருவாக்குனாராம். கடைசியாக போப் கிரிகோரி அப்படின்னு ஒருத்தவர் லீப் ஆண்டை ஒன்றை உருவாக்கி புதிய கேலண்டரை உருவாக்குனாராம். இன்றைக்கும் நம்ம பழக்கத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க கேலண்டர் இந்த போப் ஏற்படுத்தி கொடுத்த கேலண்டர் தான். பாபிலோனியர்கள் புத்தாண்டுக்கு சபதம் மேற்கொள்வார்களாம். பொதுவாக பணம் விஷயமாகவே அவங்க நிறைய சபதம் எடுத்துக்குவாங்களாம். வர வருஷம் நம்ம கடன் வாங்கக்கூடாது, வாங்கின கடனெல்லாம் சீக்கிரம் திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே நிறைய சபதங்கள் ஏற்படுத்தி அதுக்காகவே அவங்க முயற்சி செய்து முன்னேறியும் காட்டினாங்களாம். இது இப்படியே இருக்கட்டுங்க. ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு தவளை ஒரு பாறையில் ஏறிட்டு இருந்துதான். கூடவே இன்னொரு தவளையும் ஏறிச்சான். ரெண்டும் பாறையில் ஏறும்போது சறுக்கி விழுந்துகிட்டே இருந்துதான். கீழே இருக்கவங்களாம் அதை பார்த்து இதால் ஏற முடியாது, பார் சறுக்கி விழுந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். இதை கேட்டு அந்த முதல்ல ஏறின தவளை அதால் ஏற முடியாமல் கீழே விழுந்துருச்சான். ரெண்டாவது தவளை மட்டும் எதையுமே காதில் வாங்காமல் அந்த பாறையோட டாப்பை ரீச் பண்ணிடுச்சான். பாறை மேலே ஏறிட்டு ஜம்முன்னு பாறை மேலே உட்காந்து ஒரு வெற்றி சிரிப்பு சிரிச்சிச்சான். கீழே இருக்கவங்கெல்லாம் நம்ம சொன்னதை கேட்டு கீழே விழுந்துருச்சு, அது மட்டும் எப்படி டாப்பை ரீச் பண்ணுச்சு அப்படின்னு யோசிச்சாங்களாம். அந்த தவளைக்கு காது கேட்காதாங்க. அதனால தான் மற்றவங்க சொன்னது எதையுமே காதில் வாங்காமல் அது பாட்டுக்கு அது கோலை ரீச் பண்ணிடுச்சான். இப்போது நாளைக்கு புத்தாண்டு பிறக்குது. நம்மளும் பாபிலோனியர்கள் மாதிரி ஒரு சபதம் எடுத்துக்கோமா? இந்த காது கேட்காத தவளை மாதிரி யார் என்ன சொன்னாலும் நம்ம அதை காதில் போட்டுக்காமல் நம்மளோட கடமையை செஞ்சு பலனை நம்ம எதிர்பார்க்கலாம். நம்மளோட கடமையை உத்வேகத்தில் செஞ்சோன்னா நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இல்லையா? அதனால் நாளைக்கு பிறக்க போகும் புத்தாண்டு எல்லாருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும். வர வருஷம் எல்லாரும் எதையாவது ஒன்றை சாதித்து அந்த டாப்பை ரீச் பண்ண தவளை மாதிரியே நம்ம கோலை ரீச் பண்ணுவோம். ஓகேவா? உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்புடன் சாய். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.